பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 61வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை கட்டுவார்கள். கர்த்தர் வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, தலைமுறை தலைமுறையாய் பாழாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? தலைமுறை தலைமுறையாய் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எந்த இடத்தில் நீங்கள் பாழாக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் சொத்திரம் தள்ளப்பட்டீர்களோ, அதே இடத்தில் ஆண்டவர் உங்களை புதிதாய் கட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? தலைமுறை தலைமுறையாய் அநேகர் ஸ்தோத்திரம் சொல்லுகிற வார்த்தை இது. எங்க பேரண்ட்ஸ் பண்ண தவறு, என் தலைமுறையில் பண்ண தவறு என் பிள்ளைய பாதிக்குது. எங்க தலைமுறையில் யாரோ பண்ண கஷ்டம் இன்னைக்கு நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் எங்க தலைமுறை பண்ண பாவத்தை நாங்க இன்னைக்கு சுமந்துகிட்டு இருக்கிறோம். அநேக நேரங்களில் சொல்லுகிற வார்த்தை இது. ஒரு சிலர் இவங்க தலைமுறையில இவங்களுக்கு இந்த வியாதி இருந்துச்சு, அதே வியாதி எங்களுக்கு வந்துருச்சு. இந்த தலைமுறையில் அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, அதே காரியம் எங்களுக்கு நடந்துச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில் ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்க கேட்பீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். தலைமுறை தலைமுறையாய் வந்த சாபத்தினால் இடிக்கப்பட்டது, தலைமுறை தலைமுறையாய் வந்த பாவத்தினால் இடிக்கப்பட்ட எல்லா வல்லமைகளையும் நான் புதிதாய் மறுபடியும் கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் சாபத்தை கொடுப்பவர் அல்ல. வேதத்தில் வாசிக்கிறோம், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் சாபம் போடுகிறவர் அல்ல, அழிப்பவர் அல்ல. 4 தலைமுறை மட்டும் விசாரிப்பேன், உன்னுடைய காரியங்களை ஸ்தோத்திரம் பதில் கேட்பேன். ஆனால் 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கத்தை காக்கிறவர் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, எந்த இடத்தில் நீ தலைமுறை தலைமுறையாய் இடிக்கப்பட்டாயோ, எந்த இடத்தில் நீ தலைமுறை தலைமுறையாய் ஸ்தோத்திரம் பாழாக்கப்பட்டாயோ, அதே இடத்தில் கர்த்தர் உங்களை புதிதாய் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட், ஹalleluya. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்க ஜெனரேஷன் ரீதியிலே வருகிற எல்லா பாழாக்கப்பட்ட எல்லா காரியத்திற்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். தலைமுறை தலைமுறையாய் இடிக்கப்பட்ட அநேக பிரச்சனைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த போகிறார். தலைமுறை தலைமுறையாய் வந்து கொண்டிருக்கிற சில வியாதிகளுக்கு, தலைமுறை தலைமுறையாய் வருகிற சில சாபங்களுக்கு, தலைமுறை தலைமுறையாய் வருகிற சகல பாவத்தின் விளைவுகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி, நான் மறுபடியும் என் பிள்ளைய நான் புதிதாய் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாய் இருக்கிறீங்க?
சொல்றீங்க. பிரைஸ் காட், ஹalleluya. நான் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே நான் இப்படி சொல்லுகிறேன், 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிற கர்த்தர், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் இப்பொழுது ஸ்தோத்திரம் உங்க தலைமுறையின் சாபத்தை எல்லாம் உடைத்து விட்டு, உங்க தலைமுறையின் பாவத்தை எல்லாம் அறுத்து விட்டு, உங்க தலைமுறையாய் வந்த எல்லா ஸ்தோத்திரம் வியாதிகளை மாற்றி போட்டுவிட்டு உங்களை ஆண்டவர் புதிதாய் கட்டுவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் சந்ததி தான் 430 வருஷமா ஸ்தோத்திரம் தலைமுறை தலைமுறையாய் எகிப்தில அடிமையாக்கப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் கூப்பிடுகிற கூக்குரல் அவர் சந்நிதியில் வந்து எட்டினது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அந்த சத்தத்தை கேட்டு ஸ்தோத்திரம் என் பிள்ளைங்க தலைமுறை தலைமுறையாய் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்க தலைமுறை தலைமுறையாய் பாழாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களே, ஸ்தோத்திரம் அவர் இறங்கி வர ஆரம்பித்தார். அங்கே மோசேயை அனுப்ப ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம் அவர்களை வெளியே கொண்டு வந்து வேதத்தில் வாசிக்கிறோம், நடாத ஸ்தோத்திரம் தோட்டங்களையும் கட்டாத வீடுகளையும் கொடுத்து அவர்களை புதிதாய் கட்ட வைத்தார், புதிதாய் கட்டி எழுப்ப ஆரம்பித்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பல தலைமுறையாய் அடிமையாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? சில தலைமுறையா, சில ஜெனரேஷனா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம், ஆனால் இந்த தலைமுறையில் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒருவேளை எங்கள் அப்பா காலத்தில் நல்லா இருந்தோம், இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறோம். சோத்திரம் நான் சொல்லுகிறேன், உன் தலைமுறை சாபத்தை கர்த்தர் இன்னைக்கு முடிக்க போகிறா. சோத்திரம் நீங்கள் தலைமுறை தலைமுறையாய் பாழாக்கப்பட்ட, தலைமுறை தலைமுறையாய் நீங்கள் ஸ்தோத்திரம் இடிக்கப்பட்ட எல்லா காரியத்திற்கு பதிலாய் நான் உங்களை புதிதாய் கட்டுவேன் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். இந்த சத்தம் அநேகரை கட்டி எழுப்பும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் காட், ஹalleluya. உங்க தலைமுறையின் சாபங்களை கர்த்தர் இன்றைக்கு முறிக்க போகிறார். தலைமுறை தலைமுறையாய் வந்த எல்லா போராட்டங்களை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போட்டுவிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு உயரமான இடத்துல கானானின் நன்மைகளை புசிக்க செய்தது போல உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்து புதிதாய் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க. நீங்க செபிக்க செபிக்க தலைமுறையாய் தோன்றின, பிரைஸ் காட், தலைமுறையாய் நீங்கள் இடிக்கப்பட்ட, தலைமுறையாய் நீங்கள் பாழாக்கப்பட்ட சகல காரியத்திற்கும் நான் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சகோதரனே சகோதரியே, நீ எத்தனை தலைமுறையில பாழாக்கப்பட்டிருந்தாலும் இந்த தலைமுறையில கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளையும் புதிதாய் கட்ட போகிறார். உன் பிசினஸ் கர்த்தர் புதிதாய் கட்ட போகிறார். உங்களுடைய பினான்சியல புதிதாய் கட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். விசுவாசத்தோடு நீங்கள் செபிக்க ஆரம்பியுங்கள். 1000 தலைமுறை விட்டும் இரக்கம் செய்கிறவர் உங்கள் சத்தத்தை கேட்டு இறங்கி வருவாராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்களை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தலைமுறையிலே என் ஜனங்கள் புதிதாய் கட்டப்படுவார்களாக. அவர்கள் பாழாக்கப்பட்ட இடத்தில், அவர்கள் ஸ்தோத்திரம் எந்த இடத்தில் இடிக்கப்பட்டார்களோ அதே இடத்தில் மறுபடியும் இந்த தேவன் அவர்களை புதிதாய் கட்டுவீராக. செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். எந்த இடத்தில் தலைமுறையாய் இடிக்கப்பட்டீர்களோ, பாழாக்கப்பட்டீர்களோ அதே இடத்துல அப்பா உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையையும் புதிதாய் கட்டி எழுப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.